அண்மைச் செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்துள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி ஒரு சவரன் ₹99,800 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ச்சியாக உயர்வு கண்டு வரும் நிலையில் இன்றைய தங்கம் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்துள்ளது. நேற்று ₹480 குறைந்த நிலையில் இன்று ₹160 உயர்வு கண்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்று தங்கம் விலை சவரனுக்கு ₹160 உயர்வு கண்டுள்ளது. கிராம் எவ்வளவு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது? அதேபோன்று வெள்ளியின் விலை நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில்தான் சென்னை மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை என்பது ஏற்றத்தையே சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று ஒரு சவரன் தங்கம் ₹99,200 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ₹5 உயர்ந்து ₹226 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் நேற்று சவரன் ₹480 குறைந்த நிலையில் இன்று ₹160 உயர்ந்திருக்கிறது. 99,000 கடந்து தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு சவரன் தங்கம் 1 லட்சத்தை தாண்டிய நிலையில் நேற்று அதிரடியாக ₹480 குறைந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் சவரன் ₹160 உயர்ந்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சவரன் தங்கம் ₹99,200 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வருவது நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமிற்கு ₹5 உயர்ந்து 1 கிராம் வெள்ளி ₹226 விற்பனை செய்யப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரையில் அதிக அளவிலான பண்டிகை நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய நிலையில் நகை பிரியர்கள் கடுமையான அதிர்ச்சியை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.